வணக்கம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு ஒரு கதையா கற்பனையா, கதை அல்ல நிஜமா, இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பலரும் பலவிதமாக சொல்ற கதை என் செவிக்கு வந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதான் என்னுடைய கடமை. ஒரு அழகிய நாடு. இந்த நாட்டிலே ஒரு மன்னர். அந்த மன்னர் ஒரு மாலை பொழுது, மழை நேரம், மழை தூறல், நமக்கெல்லாம் என்ன ஒரு இஞ்சி பிளேண்டி குடிக்கணும் போல இருக்கும். ஆனால் இந்த மன்னருக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு. நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். உடனே தன்னுடைய உதவியாளரை கூப்பிடுறாரு. மன்னருடைய உதவியாளர்னா நம்ம இந்த காலத்தில் சொல்லுவோம் செயலாளர், செக்ரட்டரி, அந்த மாதிரி. அப்போ அவரையும் கூட்டிக் கொண்டு சாரதியும் கூட்டிட்டு வாங்க ஒரு இடத்துக்கு போவோம். அப்போ செயலாளர் சொன்னார், பாதுகாப்பு சிப்பாய்கள் நாங்கள் போவோம். இல்லாமல் வண்டி கிளம்புது. வண்டி அந்த தலைநகரத்தினுடைய முக்கியமான தெருக்கள் எல்லாம் போய் ஒரு பெரியவருடைய வீட்டு வாசல் நிற்குது. பெரிய வீடு, பெரியவருடைய வீடு, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், சரியா? அப்போ அந்த வீட்டு வாசலில் வண்டி நிற்குது. என்ன இங்கே வந்துட்டோம் அப்படின்னு இந்த உதவியாளர் கேட்கிறார். அப்படிதான் பார்த்தா அது அந்த நாட்டினுடைய முன்னாள் மன்னருடைய வீடு. அந்த மன்னருடைய வீட்டுக்கு தான் இந்நாள் மன்னர் வந்திருக்கிறார். உடனடியாக மன்னருக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. முன்னாள் மன்னா இந்நாள் மன்னர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, சரியா? அவர் இந்நாள் மன்னர் வந்துட்டாரா அப்படின்னு அவரு சந்தோஷமா அவரை வரவேற்றிருக்காரு. வாங்க வந்து உட்காருங்க. அது சரி. இப்போ அந்த வெளிநாட்டு பயணம் அப்படி ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த வதை முகாம் சம்பந்தமாக ஒரு கேஸ் இருக்குது. இந்த 2 கேஸில் எதில் என்ன முதல்ல உள்ளே போட போகிறீங்கன்னு அவர் நக்கலாக கேட்டாராம். கேலியாக கேட்டாராம். அந்த ஆள் நக்கலுக்கு பஞ்சமில்லாத ஆள், கேலி கிண்டலுக்கு பேர் போன ஆள் அந்த முன்னாள் மன்னர். அப்படி கேட்டிருக்கிறார். இவர் ஐயோ அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, சில தவறுகள் நடந்து போச்சு, நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் சரி, இப்போ என்ன விஷயமா வந்தீங்க தெரியும் தானே? இப்போ முன்னாள் மன்னரை பற்றி நிறைய இடங்களில் பேசப்படுது தானே. கோட் ஷூட்லாம் தைக்கிறாரா, அவருடைய கிரீடத்துக்கெல்லாம் தயாராகிறாரா அப்படின்லாம் பேச்செல்லாம் போகுது தானே. அப்போ அந்த முன்னாள் மன்னர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கேட்டிருக்காரு, ஏன் வந்தீங்க அப்படின்னு. இல்லை, உங்களுடைய காலத்தில் நிறைய அதிகாரிகள் இருந்தாங்க, முக்கியமான அதிகாரிகள். அதில் ஒருத்தர் எங்களுக்கும் தேவைப்படுறாரு, எங்களுடைய இந்த செயற்பாடுகள்லாம் சரிப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு. அப்போ அவரை கொஞ்சம் நாங்கள் கூப்பிட்டோம், ஆனால் நீங்கள் சொல்லாமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் ஒருக்கா சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்க, அவர் வாரது வராது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. அவரு நான் சொல்கிறேன், என்ன விருப்பம்னா போக சொல்லி சொல்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது சொன்னீங்களே உங்கள்கிட்ட நிறைய வேலை தெரிஞ்சவங்க இருக்காங்க, எங்கள்கிட்ட தான் விற்பனர்கள் இருக்காங்க, எங்கள்கிட்ட தான் எல்லாம் தெரிஞ்ச மேதாவிகள் இருக்காங்கன்னு. அதெல்லாம் என்னாச்சு? ஐயோ ஐயா, அதை பற்றி பேசாதீங்க, அதெல்லாம் எரும மாட்டு கூட்டம். இப்போ தான் அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இவர் சிரிச்சிட்டு சரி நாங்கள் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்நாள் மன்னர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்நாள் மன்னருக்கு ஆலோசனை வழங்குகின்ற ஒரு முக்கியமான நபர் முன்னாள் மன்னருக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார், இப்போவும் இருக்கிறார்னு தகவல். அதனால் இது என்ன நடக்குதுன்னு தெரியாது. கதைனா கற்பனை தானே, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கணும். நன்றி.